என் கேள்வி, பழைய ஏற்பாட்டில் இருந்தவங்க அத்தனை பேரும் பாவத்துக்கு கீழே தான் இருந்தாங்க. ஆனால் பாவத்துக்குள்ள எல்லாருமே இருந்தாலும் எல்லாரும் ஒரே வயசுல சாகலை. ஒருத்தன் 80ல் செத்தான், ஒருத்தன் 800ல் செத்தான். ஆனா 2 பேரும் பாவி. கைத்தட்டு. ஏன் கேள்வி? 2 பேரும் பாவினா 2 பேரும் ஒரே வயசுல என்ன சாகணும்? ஏதோ 80 செத்தானா 85 சாகு, இல்ல 90 சாகு, கழுத 100ல கூட சாகு. என்னடா 900? அப்ப அவன் என்னடா இருந்துச்சு? அரண் இருந்தது. கைதட்டி ஆமென். அப்ப பாவியே ஆனாலும் அவன் கான்சியஸ் டேமேஜ் ஆகலன்னு வச்சுக்காங்களேன், அவனை நீங்க காலி பண்ணவே முடியாது. கான்சியஸ் சுத்தமா இருந்த பாவி, கான்சியஸ் அடி வாங்கின பாவி. மோசஸ் கீழே இருந்தவங்கலாம் கான்சியஸ் அடி வாங்கின பாவி. அப்படியே கை காலெல்லாம் இழுத்து ஐப்படத்தில் வர விக்கிரம் மாதிரி தான் இருக்காங்க. மோசஸ்க்கு முன்னாடி இருந்தவன்லாம் கான்சியஸ் பில்டப் பண்ணி வச்சிருந்த பாவி. அவனும் பாவி தான். அவன் விக்ரம் அது ஊசியை போடுறதுக்கு முன்னாடி இருந்த விக்ரம். ஒரே கேட்டகரியில இருந்துமே மைண்ட் டேமேஜ் ஆகாம இருந்தவனுக்கும் டேமேஜ் ஆனவனுக்கு இடையில 900 வருஷம் வித்தியாசம் இருக்கும்னா கைத்தட்டு. நீ ரட்சிக்கப்பட்டவன், பரிசுத்தமாக்கப்பட்டவன், நீதிமானாக்கப்பட்டவன், உன் மைண்ட் மட்டும் சரியான அரண்ல இருந்தா 900 வருஷம் அல்ல 9000 வருஷம் கூட வித்தியாசத்தை நீ காட்ட முடியும்.